நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலனை தான் மேஷ ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ மேஷ ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு ஏப்ரல் மாத பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஏப்ரல் மாதத்துடைய முதல் பாதி பங்குனி மாதமாகவும் இரண்டாம் பாதி சித்திர மாதம் என்பது குறிப்பிடப்படுது. திருமண நிச்சயதார்த்தம் முதல் திருமண முகூர்த்தம், வாகனம் வாங்குவது, கிரக பிரவேசம் என்ற பல சுப நிகழ்ச்சிகளை பங்குனி மற்றும் சித்திர மாதத்தில் செய்யலாம். சித்திர மாத முகூர்த்த நாட்கள், விசேஷ நாட்கள், விரதங்கள் பற்றி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத்தாண்டு துவங்கி 3 மாதங்கள் கண்ணிப்புக்கு நேரத்தில் கடந்து விட்டது என்று கூறலாம். ஆங்கில காலண்டரின் படி 4வது மாதம் ஏப்ரல் மாதமாகும். தமிழ் காலண்டர் படி ஏப்ரல் மாதத்தில் முதல் பாதி பங்குனி மாதமாகவும் இரண்டாவது பாதி சித்திர மாதமாகவும் இருக்கும். குளிர்காலம் முழுவதுமாக நீங்கி வெயிலுடைய காலத்தின் தொடக்கமாகும். இந்த மாதத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம், வீடு குடி போகுவது, கிரகப்பிரவேசம் உள்ளிட்டவை மட்டும் இல்லாமல் கோவில் திருவிழாக்களும் விசேஷங்களும் நடைபெறும். ஏப்ரல் மாதத்தில் தமிழ் வருட பிறப்பு, ஸ்ரீராம நவமி, சித்திர திருவிழா போன்ற பண்டிகைகள் கொண்டாடப்படும். அதன்படி எப்பப்போ பண்டிகை அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ண முடியும். சரி வாங்க, ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏப்ரலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விசேஷமானது நிறையவே இருக்குது. அதில் பங்குனி உத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. பங்குனி உத்திரம் ஏப்ரல் 11ஆம் தேதி வருது. ஏப்ரல் 12ஆம் தேதி பங்குனி மாத பௌர்ணமி. ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு விஷா பண்டிகை. ஏப்ரல் 18ஆம் தேதி புனித வெள்ளி. ஏப்ரல் 20ஆம் தேதி ஈஸ்டர் தினம். ஏப்ரல் 30ஆம் தேதி அக்ஷய திருதி. ஏப்ரல் 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரம்ஜான் பண்டிகை. ஸோ இந்த மாதிரி ஏப்ரல் மாதத்தில் நிறைய விசேஷமான தினங்கள் வரும். இந்த விசேஷமான தினங்களுக்கேற்ப செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த விசேஷமான தினங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையவே வேறு லெவலில் மாற்றும். அதனால் இந்த விசேஷமான நாட்களில் பரிகாரம் செய்கிறதெல்லாம் செய்து பயன்பெறணும். இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆக்சுவலி உங்களுடைய உத்தியோகம் அல்லது தொழிலில் முன்னேறுவதற்கு சிறந்த வாய்ப்புகள் இருக்கலாம். வழியில் சிறிய சவால்கள்லாம் தோன்றக்கூடும். ஆனால் அவை ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருக்காது. உங்களுடைய தொழில்முறை முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் நிதி மேம்படக்கூடும். இது உங்களை மேலும் நேர்மறையாகவும் நம்பிக்கையோடு உணர வைக்கும். நீங்கள் உங்கள் தொழிலில் உயரும்போது உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வாங்க. உங்களுடைய உடல்நலம் இப்போது நன்றாக இருக்கலாம். உங்கள் காதல் வாழ்க்கையில் சிக்கல்கள் உருவாகலாம். சுமூகமான உறவுக்கு நல்ல தொடர்பு அவசியம். குடும்பத்தினரோடு, நண்பர்களோடு உங்கள் உறவுகள் வலுவாக இருக்கும். மேலும் உங்களுக்கு அவர்களுடைய நல்ல ஆதரவு கெட்டும். உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டில் படிக்க திட்டமிடுபவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சாதகமாக இருக்கும். ஏப்ரல் மாதம் புதிய கற்றல் வாய்ப்புகள் மூலம் சுய வளர்ச்சி கொண்டு வரும். இந்த மாதம் முன்னேற்றம், மகிழ்ச்சி மற்றும் நல்ல உறவுகளை எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கேற்ப எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு அமையும். காதல், குடும்ப உறவில் கூட நிறைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். காதல் விஷயங்களை உங்கள் தூண்டுதல்களை கட்டுப்படுத்தணும். இல்லையெனில் அது உங்கள் உறவை கெடுக்கக்கூடும். உங்கள் காதல் வாழ்க்கையிலேருந்து வெளியாட்களை விலக்கி வைக்கணும். உங்கள் துணை விசித்திரமாக நடந்து கொண்டால் பொறுமையாக இருக்கணும். திருமண வாழ்க்கை சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். உங்கள் துடிப்பான ஆளுமை உங்கள் துணையோடு முரண்படும். நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் மற்றும் வேடிக்கை விரும்புவர்கள். வலுவான விருப்பம் இருக்கிறவங்க மற்றும் பிடிவாதமானவர்களாக இருக்கிறது மாற்றிக்கணும். இருப்பினும் உங்கள் துணை பிடிவாதமாக இருந்தால் அது உறவில் சிக்கலை ஏற்படுத்தும். நிலையான மற்றும் இணக்கமான உறவை நீங்கள் விரும்பினால் நீங்கள் சில சிரமங்களை செய்ய வேண்டியது இருக்கும். எனவே வாக்குவாதங்கள் போது உங்கள் அமைதியை இழக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்க. உங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க. பெரியவர்களோடு உங்கள் உறவு நேர்மையாக இருக்கும்.
இருப்பினும் உங்கள் குழந்தைகளோடு பழகும்போது உங்களுக்கு நிறைய பொறுமை தேவைப்படணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் நிதியை புத்திசாலித்தனமாக கையாளணும். உங்களிடம் நிறைய பணம் இருந்தாலும் அதில் ஒரு பகுதி நழுவு போகலாம். திடீர் வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கலாம். மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிருங்க. நீங்கள் முதலீடுகளை செய்ய விரும்பினால் நீங்கள் மிகவும் சாதகமான நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். அவசரப்பட்டு முதலீடு செய்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்புறம் உத்தியோக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்குது. உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை வழிநடத்தக்கூடும். உங்களுக்கு நியாயமான சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும். உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவளிப்பாங்க. தற்போது ஆன்சைட் வேலைக்கு அதிக வாய்ப்புகள் இல்லை. ஊடகங்கள் மற்றும் திரைப்பட வல்லுநர்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற இது ஒரு சிறந்த நேரம். வழக்கறிஞர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், ஏனெனில் சில பின்னடைவுகள் சாத்தியமாகும். மருத்துவர்கள் மற்றும் பிற மருத்துவமனை ஊழியர்கள் நன்றாக செயல்படலாம். ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் பெறுவதற்குள் பொறுமை இழந்து போகலாம். அதிர்ஷ்டம் உங்களை பார்த்து புன்னகைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விடாமுயற்சியோடு வேலை செய்யணும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ளவர்களுக்கு புதிய யோசனைகள் இருக்கலாம். உற்பத்தி சார்ந்த தொழில்களில் உள்ளவர்களுக்கு இப்போது செலுத்து உங்கள் முயற்சிகளுக்கு வெகுமதியை பெறலாம். இந்த மாதிரியான சில அதிர்ஷ்டம்லாம் உங்கள் உத்தியோகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் தொழில் ரீதியாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் தொழிலை வளர்த்து கொள்வது நல்லது. புதிய முயற்சியை தொடங்க நினைப்பவர்களும் சிறப்பாக செயல்படணும். தொழில் தொடங்க பெரிய கடன்களை வாங்க வேண்டியது இல்லை. இருப்பினும் முக்கிய முடிவுகளை தனியாக எடுக்க வேண்டியது இருப்பதால் கூட்டாண்மைகளை தவிர்க்கிறது நல்லது. மேலும் உங்கள் ஊழியர்கள் போது விழிப்புணர்வோடு இருக்கணும். மொத்தத்தில் இந்த மாதம் வணிகத்திற்கு நல்லது. நீங்கள் தொழிலில் செழிப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய போட்டியாளர்கள் பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும். அதனால் கவனமாக இருக்கிறது தொழிலில் நல்லது. ஆரோக்கியத்தில் கூட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் குடும்ப சூழல் அமைதியாக இருக்கும். இது உங்கள் ஆரோக்கியத்தில் நேர்மறையான விளைவை ஏற்படுத்தும். சிலருக்கெல்லாம் அஜீர்ண போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். முடிந்தவரை வெளியே சாப்பிடுவதை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அஜீர்ண பிரச்சனையை சமாளிக்கலாம். அப்புறம் மாணவர்கள் கூட பள்ளி மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு அதிக முயற்சிகள் பண்ணணும். இளங்கால மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற கடுமையாக உழைக்கணும். முதுகலை படிப்பை தொடரணும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்த மாணவர்களுக்கு வெற்றியை அடையக்கூடும். நீங்கள் விரும்பக்கூடிய நிறுவனங்களில் சேர்க்கை பெற முடியும். ஆராய்ச்சி மாணவர்கள் ஆய்வறிக்கை ஒப்புதலுக்காக காத்திருக்க வேண்டிய கனவு நினைவாகும். ஸோ இந்த மாதிரி மாணவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்கள் கிடைக்கும். ஆக மொத்தம் மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து இந்த ஏப்ரல் மாதம் மாறப்போகுது. கல்வியில் சிறந்து விளங்க நீங்கள் பிரகஸ்பதி பூஜையை இந்த மாதம் செய்கிறது ரொம்ப நல்லது. அதை ஒன்று செய்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் கொட்டோன்னு கொட்டும். ஆக்சுவலி இந்த மாதம் சுப செய்திகள்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தேதிகள் இருக்குது. 1, 2, 5, 6, 7, 9, 10, 12, 14, 15, 18, 20, 21, 24, 25, 26, 27, 28, 30. ஆக்சுவலி இந்த தேதிகள்லாம் சுப தேதிகள். இந்த தேதிகளில் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் செய்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. அப்புறம் அசுப தேதிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு நிறைய இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 8, 11, 13, 16, 17, 19, 22, 23, 29 இதெல்லாம் அசுப தேதிகள். இந்த அசுப தேதிகளில் கவனமாக இருங்க. சுப தேதிகளில் சுப விஷயங்கள் செய்யுங்க. ஆக மொத்தம் எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப ஜாலியாகவே இருக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். இதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.